கிழக்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வாசல் வச்ச ஒரு 3 பெட்ரூம் யூனிக்கான வீடுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் வரக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ அமைச்சு கொடுத்து, படிக்கு கீழே ஸ்டோரேஜ் யூனிட்டோட டிவி கபோர்டு, டிவி யூனிட், பேஸ் கேபினட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் மார்வலஸுங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் கொடுத்து அதுக்கு கீழே லைட் கிரேல கிளாஸி ஃபினிஷில் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் யூனிட், கட்லரி ஐட்டம்ஸ், கட்லரி ட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே சிந்தாத அளவுக்கு ஒரு 3 ட்ராலி போட்டு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக துடைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். அதுபோக ட்ரை வெஜிடபிள் ட்ரேவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, ஐமை ஹோமின் அடுத்த அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வாசல் வச்ச ஒரு 3 பெட்ரூம் யூனிக்கான வீடுங்க. பீச் கலர் வித் டார்க் கலரோட மைல்டாக நம்மளுக்கு கலர் பெயிண்ட் அடித்து மேலே பெரிய ரேம்ப் கொடுத்து அதுக்கு தனியாக படி கொடுத்து மேலே ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் வித் லைட் வெயிட் ஃப்ரேமில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வாசல் வச்சு பெரிய கார் பார்க்கிங்கு, 14க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கார் பார்க்கிங். செட்பேக் ஏரியா ஃபுல்லுமே நம்மளுக்கு முன்னாடி 4க்கு 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய செட்பேக் ஏரியாங்க. சுற்றி வரக்கு 2 அடி விட்டுருக்காங்க வாஸ்து பிரகாரம். அதுலேயும் நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சைடு வால்லையும் நம்மளுக்கு 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரியஸான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் டேங்க் போர்வெலோடு அமைஞ்சு ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் நல்ல அகலமான கதவு, தேக்குலையும் நிலவும் நல்ல அகலமாக இருக்குது. கிழக்கு பார்த்து உள்ளே போனோம்னா 2 படி ஏறி 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சம் வரக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ அமைச்சு கொடுத்து, படிக்கு கீழே ஸ்டோரேஜ் யூனிட்டோட டிவி கபோர்டு, டிவி யூனிட், பேஸ் கேபினட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 4 அப்படிங்கிற வெர்டிஃபைல் டைல்ஸ் பண்ணி கொடுத்து, இந்த அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபால் சீலிங் 3 லேயரில் ஜிப்சம் போர்டில் பண்ணி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வர மாதிரி டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கு போகிறக்கு பர்கோலா பேட்டர்னில் உங்களுக்கு பார்டர் வச்சு பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டில் கிச்சனும் டைனிங்கும் செப்பரேட் பண்ணுறதுக்கு அதுலேயும் ஸ்டோரேஜ் யூனிட் ப்ரொவிஷன் பண்ணி மேலே ஃபுல்லும் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து கீழே சின்னதாக டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஹாலில் ஸ்டோரேஜுக்கும் தனியாக ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் யூனிட்டில் நம்மளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு தேவையான அளவு சாமானம் வைக்கிற அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் மார்வலஸுங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் கொடுத்து அதுக்கு கீழே லைட் கிரேல கிளாஸி ஃபினிஷில் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் யூனிட், கட்லரி ஐட்டம்ஸ், கட்லரி ட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே சிந்தாத அளவுக்கு ஒரு 3 ட்ராலி போட்டு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக துடைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். அதுபோக ட்ரை வெஜிடபிள் ட்ரேவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வித் லைட் கிரே கான்ட்ராஸ்டில் இருக்கிறங்காட்டி இதனுடைய கலர் வந்து வீடு வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. ஸ்டோரேஜ் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டினுடைய தனி சிறப்பு. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் ரோடு, டெல்லி பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடுங்க. பாருங்கள், ஃபால் சீலிங்கிலிருந்து நல்ல கலர்ஃபுல்லான இந்த வீட்டில் பூஜா ரூம். வாங்க நண்பர்களே, அடுத்தது பூஜா ரூமை பார்க்கலாம். பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு பார்த்து அமைஞ்சதில் இதுலேயும் உங்களுக்கு வுட் ஒர்க்கில் பேஸ் கேபினெட் கொடுத்து சாமி படம் வைக்கிறதுக்கும் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் வந்து எல் டைப்பில் அமைச்சு உங்களுக்கு கிழக்கை வடக்கையும் நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி சாமிகளை வச்சுக்கலாம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேக்கில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பெல் மாடம் கொடுத்து குத்து விளக்கு கொடுத்துருக்கிறது நல்ல பக்திமயமாக இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஃப்ளஷ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிகண்ட்டான பேட்டர்னில் பிராஸ் டிசைனோட 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய
ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சைடு வாலில் ஒரு டார்க் கலர் இங்கிலீஷ் கலர் கொடுத்து 3 கலரும் கான்ட்ராஸ்ட்டாக 3 சைடும் கான்ட்ராஸ்டான மைல்டு கலர் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ரூம்லையும் கலரும் பேட்டர்னும் வந்து யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸ்டோரேஜ் யூனிட், கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஜன்னல் பெரிய ஜன்னல் வச்சு காற்றும் வெளிச்சம் வர்ற மாதிரியும், ஃபால் சீலிங் எல்லாமே 3 லேயர்லையும் அதுலேயும் ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் டாய்லெட்லேருந்து டோர்லேருந்து ஒரே மாதிரி எந்த ரூமுக்கும் வராது. பெரிய ஃபைபர் டோர் டாய்லெட் கொடுத்து 4க்கு 6.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. டாய்லெட்டில் இருக்கிற டைல்ஸ் கூட உங்களுக்கு ஒரே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கு வராது, ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க, வெஸ்டர்ன் பேட்டர்னில் அமைச்சு கொடுத்துருவாங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயமுத்தூர் தொண்டாமுத்தூர் ரோட்டில் டெல்லி பப்ளிக் ஸ்கூலுக்கு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்போது ஹேண்ட்ரில்ஸில் நல்லா வுட் ஒர்க் பண்ணி கொடுத்து எல்லா இடத்துலையும் வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறது அற்புதமாக இருக்குது. மேலே போகிற ஸ்டெப்ஸில் கிரானைட்ஸில் போட்டு கொடுத்து மேலே இருக்கக்கூடிய ஹாலில் ஒரு 3 சைடும் மைல்டு கலர் கொடுத்து ஒரு சைடு எல்லோ கலர் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸையும் மனசுக்கு ஒரு மைல்டான எண்ணத்தையும் கொடுக்குது. அதில் ஃபுல்லும் நம்மளுக்கு எலிகண்டான வுட் ஒர்க் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லையும் ஒரு டிவி யூனிட் இருக்குது. மேலே ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டர்னில் பிரித்து ஹெட் ரூமில் தனியாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு டிவி யூனிட்டுங்க. ஃபால் சீலிங் பற்றி சொன்னது பாருங்கள். ஃபால் சீலிங்கில் ஹெட் ரூமுக்கு தனியாகவும் ஹாலுக்கு தனியாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமில் இருக்கக்கூடிய ஹேங்கிங் லைட்ஸு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸூரியஸான லுக்கை கொடுக்குது. செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செகண்ட் பெட்ரூமுங்க. இதுலேயும் யூனிக் பேட்டர்னில் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிராஸ் ஒர்க் பண்ணி டிவி யூனிட், கபோர்டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்ச 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செகண்ட் பெட்ரூமில் ஸ்டோரேஜ் யூனிட் வுட் ஒர்க்கில் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிளோட கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கோயமுத்தூரில் ஒவ்வொரு இந்த மாதிரி யூனிக்கான வீட்டை, ஒரு தரமான பில்டர்ஸ் கட்டின வீட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், பெரிய ஃபைபர் டோர் கொடுத்து இதுலேயும் ஒரு யூனிக்கான டைல்ஸ் அடிக்கும் தலைக்கும் கொடுத்து கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் லே டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்ன்ஸில் ஃபிட்டிங் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ண பின்னாடி போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வீட்டில் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா அம்சமும் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய அளவில் இருக்கிறது இதனுடைய சிறப்பு. அதில் ஃபுல்லுமே இன்டீரியர் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம், ஸ்டோர் ரூம் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்மளுக்கு எதிர்பார்த்துருப்போம். அந்த எல்லாமே ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை அம்சமும் அமைச்சிருக்காங்க. வாங்க, கன்னி மூலையில் அமைஞ்ச ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 3rd பெட்ரூமை பார்ப்போம். இந்த பெட்ரூமுக்கும் எலிகண்ட்டான யூனிக் பேட்டர்னில் ப்ளஸ் டோர் கொடுத்து உள்ள ஸ்டோரேஜ் யூனிட், கேபினட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலையும் ட்ரெஸ்ஸிங்க்கு பெரிய கண்ணாடி, ஸ்டடி டேபிள், வெளிச்சம் காற்று வர்றதுக்கு நல்ல வாஸ்து பிரகாரம் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னலோடு அமைஞ்ச இந்த வீடு நம்மளுக்கு டெல்லி பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெர்டிஃபைட் டைல்ஸ்க்கு மேட்ச் ஆகும். அதுக்கு மேலே ஃபால் சீலிங் எலிகண்ட்டான பேட்டர்னில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல்ல சொன்ன மாதிரி டைல்ஸ் வந்து டாய்லெட்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒன்றை பார்த்த மாதிரியே எதுவுமே இருக்காது, எல்லாமே யூனிக்காக இருக்கும். இந்த வீட்டில் ஹாலில் இருந்து வெளியில் போகிற மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி டோர் ஒன்றும்,
ஃப்ளஷ் டோர் ஒன்றும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஹெவியான மெட்டல்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்டு பால்கனியில் மிரர் போட்டு ஹேண்டில்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு கொடுத்துருக்காங்க. சைடு வாலுக்கும் கீழேயும் நல்ல செராமிக் டைல்ஸ், வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே போகிறக்கு காங்கிரீட்டில் படி அமைச்சு கொடுத்து வாட்டருக்கு 5 அடி மேலே ப்ரெஷர் வர மாதிரி டேபிள் டாப் போட்டு அதில் 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருவாங்க. பாருங்கள், ஒரு அற்புதமான பால்கனிங்க. நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு தொண்டாமுத்தூர் போகிற வழியில் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐ மை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கனவு மெய்ப்படும். நன்றி.